பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நித்யானந்தன் வடுகபாளையம் மற்றும் ரயில்வே கேட் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் மூடப்படவிருந்த ரயில்வே கேட்டை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் அனைவரும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியையே விரும்புகிறார்கள் என்றும் பொள்ளாச்சியில் திமுகவின் வெற்றி உறுதி என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். குடிநீர் பிரச்சனை அதிகமாக இருந்த பகுதி இந்த பகுதி. இங்கு தனியாக அதற்கான மேல்நிலை தொட்டியை அமைத்து குடிநீரை மக்கள் அனைவரும் தேவையான அளவு கிடைக்கப்பெறக்கூடிய அளவில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடியது நமது ஆட்சிதான். அந்த வகையில் இந்த பகுதி மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மேல் நம்பிக்கையும் அதுதான் மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வையும் வைத்திருக்கின்றார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.